நாங்கள் இன்றைக்கி ஒரு நேற்று ஒரு கோல் ஒன்று வந்துச்சு ஒரு 52 வயசு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை அவங்க காலை கலக்கப்படுறாங்க முழங்கால கீழே கால் எடுக்கப்படுறாங்க. அப்போ எனக்கு ஒரு அட்வைஸ் கேட்டேன் சரியானே சீனி வந்தக்காரா அவருக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல விரலில் ஒரு சின்ன ஒரு தண்ணி போக்குற மாதிரி ஒன்று வந்தது வந்து அது க்ளீன் பண்ணி மருந்து கட்டியெல்லாம் பார்த்துருக்காங்க. இல்லை அப்போ க்ளீன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு காயமாக இருந்தது ஒரு விரல் நடுபட்டிக்கு ஒரு அப்படி கட்டம் கட்டமாக போய் இப்போ முழங்காலுக்கு கால் எடுக்கும். இதான் நிலைமை 52 வயசு நிலமா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில். என்னென்ன இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம அரசாங்க கிளினிக் வாராக்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக கிளினிக் வாராக்களுக்கு இந்த உபாதைகள் வார குறையும். அதனால சொல்ல வார அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆட்களுக்கு 21 நாள் அவங்களுக்கு லீவ் இருக்கு. வேறு கேஷுவல் லீவ் வந்து 21 நாள் எடுக்கிறாங்க சரியா. ஒரு வருஷத்துக்கு 21 நாள் லீவ் இருக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கு. மற்றது 24 நாள் வெக்கேஷன் லீவ் இருக்கு. தொழிலம் வந்து சோம் இல்லை வெளிநாட்டுக்கு உம்ராவுக்கு போகிறாரு அப்படி இப்படி அது வேலை இருந்தால் அவங்க 24 நாள் அதுக்கு முதல் வருஷங்கள்ல எல்லாம் மிச்சம் இருந்தால் சேர்த்து 40 நாள் 45 நாள் அனுப்பாங்க. இப்படிலாம் இருக்கு. ஆனால் அரச உத்தியோகத்தை கிளினிக் வாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு நேரம் இல்லை சரியா. இதான் மாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற அரச உத்தியோகத்தர்களை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு என்ன அப்படித்தானே. நம்ம அரசு சேவையை வந்து நம்ம இலவசமாக தான் கிடைக்குது. ஒரு டாக்டர் நர்ஸ் மாதிரிலாம் நாம் அரசாங்கத்தில் வேலை செய்கிறதால நம்மளுக்கு இலவசமாக சேவை கிடைக்கும். அதே மாதிரி டிஎஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி கல்வி காரியாலயமாக இருந்தாலும் சரி சுகாதார திணைக்களமாக இருந்தாலும் எங்கே வேலை செய்கிற ஆட்களும் நம்மளுக்கு சேவை செய்கிறது தானே. பொதுமக்களுக்கு இலவச சேவை செய்கிறது தான் அவங்க அரசாங்கம் அமைச்சிருக்கு. அப்போ நாம் கட்டாயம் அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க ஒரு கிட்னி வருத்தத்தால் பாதிக்கப்பட்டு கால் கட்டப்பட்டு ஒரு உபாதைக்கு போனால் மறைவு மாற பாதிக்கப்படும். நம்மளை எல்லாரையும் பாதிக்கும் சரியா. ஒரு ஆள் மகத்தா இன்னொரு அரசு உத்தியோகம் வந்தாலும் அவரையும் பாதுகாக்கிறாங்க எப்படியும் சரியா. அப்போ இது என்னன்னா நாம் அதை முன்னுரிமை கொடுக்கணும். கிளினிக் வரக்குள்ள பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிளினிக் வரக்குள்ள உங்களோட சீனி ஒவ்வொரு மாதமும் பார்க்குவாங்க. ஆக டாக்டர் உங்களை பார்ப்பேன். இந்த சிலாக்கள் மருந்து இருக்கிறபடி பக்கத்து வீட்டுக்கார ஆட்கள் கொப்பியை கொடுத்து போகக்கூட இன்னைக்கு மறுத்துக்குவாங்க. டாக்டர் உங்களை பார்க்கணும். மாதை கொடுப்பா வருஷத்தில் 12 நாளைக்கு டாக்டர் உங்களை பார்க்கணும் சரியானே. தயவு செய்து கொப்பியை கொடுத்து மருந்து எடுக்கிறது பக்கத்து வீட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எங்களை ஒரு பிள்ளைக்கு அவர்கிட்ட கொடுத்து மருந்து எடுத்துக்காங்க சொல்றது. மருந்து குடிக்கிறது இல்லை முக்கியம். உங்களை பார்க்கணும் செக் பண்ணணும் டாக்டர் நேரடி பார்க்கணும். இந்த முகம் கொஞ்சம் அரைச்ச மாதிரி கேட்பாரு முகத்தை பார்த்து வெளியிருந்தா அப்படி இருக்கு இந்த முகம். இது எத்தனை கேஸ் நாங்கள் பிடிச்சிருக்கோம். முகம் வலிக்கு போயிருக்கு. ஹீமோகுளோபினை பார்த்த ரத்தத்தை பார்த்தா 5.5 உயிரோட அன்றைக்கு நோமலை தான் வந்து வேற வருத்தத்துக்கு மருந்து எடுக்க வந்து இங்கே பார்த்தா 5.5 உடனே அட்மிட் பண்ணி ஏஎம்ஹெச்சுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரத்தம் பாய்ச்சி ஒரு 9 காய்க்கு தான் ஒரு ரத்தம் முடிச்சு கொடுக்குறோம். நோயாளி குழந்தை ஏன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது காட்டாது. ஏன் நம்மளோட உடம்பு அதுக்கு பழகிடும். சிறுக சிறுக வர மாற்றம் நம்மளுக்கு காட்டாது. இப்போ எத்தனை பேர் ஆட்கள் யூரின் போகிற பிளாக் ஆனதுக்கு கூட ஓடியாடுறாங்க. மதுரைக்கு யூரின் பிளாக் ஆகிடும். அப்போ ஒரு நாளையில் பிளாக் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். இவர் பார்த்திருப்பார். இப்போ நம்ம வயசு போகல எல்லாம் சுழுவாக தானே போகிற வயசு போகல எல்லாம் சுழுவாகுது. அப்போ யூரின் போகிறதும் கொஞ்சம் சுழுவாக தான் போகுது. அங்கே பிளாக் ஆகிட்டு வருது. யூரின் போகிற வழி பிளாக் ஆகிட்டு வருது காட்டாது. படிப்படியாக நடக்கிறதால நாம் என்ன செய்வோம் அதை வச்சிட்டு இருந்து கடைசியாக ஃபுல்லாக பிளாக் ஆன உடனே பகுதிங்கிறோம் யூரின் போவாது. அப்புறம் பட்டம் போட்டு தான் இவன் எடுக்கும். இதில் ஏன்னு சொல்லிச்சுன்னா சிறுக சிறுக வார மாற்றங்கள் வந்து நம்மளோட உடம்பு வந்து பழக பழக நம்மளுக்கு மாற்றம் காட்டாது. உங்களை பார்க்குற சுதார் கண் பார்த்து கொடுத்துடும் வித்தியாசமாக இருக்கு. இந்த கால் நீங்கினா அப்படி இருக்கிறது. அப்போ தயவு செய்து வருஷத்தில் 12 நாள் 365 12 நாள் அந்த 12 நாளை கட்டாயம் ஒதுக்கணும். இன்றைக்கு எனக்கு கிளினிக் நாள் நாம் என்ன செய்யணும் லீவ் எடுக்கணும். லீவ் நம்ம ட்ரிப் போகிறதுக்கு லீவ் எடுக்கலாம். கொழும்பு போகிறதுக்கு ட்ரிப் எல்லாத்துக்கும் லீவ் எடுக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் லீவ் எடுக்கும். எடுத்துக்கோட்டு நான் அரசு உத்தியோகத்தை என்ன சொல்கிறது மற்ற எல்லாத்துக்கும் லீவ் எடுக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் வாங்கினா எங்களுக்கு வேலை ஒரு நாள் கூட இல்லாதா இந்நேரம் வரைய இல்லாதா இப்படி நாங்கள் சனிக்கிழமை வச்சுருக்கோம். அதுக்காக வேண்டி சனிக்கிழமை அரசு உத்தியோகத்தர்கள் சனிக்கிழமை நியமிச்சிருக்கோம்.
வாங்க 11 மணிக்கு வாங்க எடுத்துக்கோங்க அப்படியும் வராங்க. இந்த கிளினிக் வாரதுங்கிறது கடும் முக்கியம். டாக்டர் உங்களை கட்டாயம் பார்க்கணும். டாக்டர் மருந்து குடிக்கலாம், அமைச்சர் எடுத்து முடிக்கிறாங்க, அது இல்லை முக்கியம். உங்களோட மாற்றங்களை பார்க்கணும், உங்களை அவதானிக்கணும். உங்களுக்கு விளங்காது கால் வந்து போய் கால் வந்து பொய்க்கால், கால் இருக்கு 5 விரல் இருக்கு, பாதம் இருக்கு, நடக்கம் பொய்க்கால்னா உணர்வு இல்லை, செத்து போயிடுது, ரத்தோட்டம் இல்லை, நரம்புகள் இறந்துட்டு சரியான சீனி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போகக்குள்ள அந்த இரத்த குழாய்கள்ல பிளாக் ஆகி அடைச்சி ரத்தோட்டம் குறைஞ்சி நரம்புகள் என்ன செய்யும், அதால் இறந்து போகும். ரத்தோட்டம் இருந்தால் தான் உயிர் வாழும். எந்த உறுப்பு உயிர் வாழும் ரத்தம் வரும். அப்போ ரத்தோட்டம் குறைய நரம்புகள் எல்லாம் வந்து என்ன செய்யும், குறைஞ்சி போகும், பாத வரை. அதான் முதலாவது தொடங்குறது. கால் முக்கியமான சாமான். கை ஒன்று இல்லைன்னாலும் ஒரு கை என்ன செய்யலாம், ஏன்னா வேறு என்ன செய்யலாம். காலுங்கிறது நம்மளை இயங்க வைக்கிறது. தயவு செய்து கால் பாதங்களில் பழுது வர விட்டாது. முதலாவது அறிகுறி வந்து குத்துறது, சுழு விரலுக்குள்ள குத்துறது, பத்துறது. இதனால் சீனியில முதலாவது தொடங்க போகுதுன்னா கடும் அலர்ட் ஆகிடும். அந்த கட்டத்துக்கு போகையும் கூட நீங்க ஒழுங்கா கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் சீனியை செக் பண்ணி அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்குற அதையும் செக் பண்ணி உங்களோட சீனியை கட்டுப்பாட்டில் வச்சா இந்த பிரச்சனை வராது. வந்ததுக்கு பிறகு இப்போ நாம் என்ன செய்யறோம், நடந்துக்கிட்டு போகிறோம், ஃபுல்லாக திமித்துட்டு என்ன குத்துற பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே திமித்து போகும், விரைச்சி போனால். நேற்று ஒரு வயசான மனுஷன் வந்தாங்க, கால் பாதத்தில் அப்படியே தொலி உறிஞ்சி தொங்குது, மகன் குடிக்காங்க. அவர்கிட்ட கேட்டால் என்னென்னா தெரியா, தொலி உறிஞ்சி தொங்குது. அது என்னன்னு சொன்னால் அந்த உலகம் வந்து ஹீட்டான சூடான திண்ணையில் அல்லது சூடான மணலில் அல்லது சாம்பல்ல, நெருப்பு பற்ற சாம்பல் அதில் அல்லது பைசிக்கலில் மகன் ஏற்றி இப்போ கூட சைலன்சருக்கு மேலே கால் பட்டை ஏதோ ஒரு காரணத்தால் அவ்வளவு மணல் செஞ்சிருக்கு, சூடாகி புகழிச்சு போய் தனி புகழம் உடனே அந்த தொலி மிஞ்சி வந்தது தானே, அவ்வளவு அவங்களுக்கு தெரியாது. இந்த தொலி மிஞ்சி தொங்க கூட தெரியும். இப்படித்தான் நான் ஆரம்பிக்கிறேன். கால் வதக்கிச்சுன்னா மறுநாள் மிச்சம் கவனம் அறிக்கணும். இந்த பாதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவைக்கு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இரவைக்கு அந்த பாதத்தை தூங்குறதுக்கு முதல்ல கழுவிட்டு வந்து பார்க்கணும். அதுக்கு வெஸ்லின் போட்டு மசாஜ் பண்ணணும், இல்லாட்டி தேங்காய் எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணணும். சரி, மசாஜ் பண்ணக்குள்ள கைக்கு என்ன இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், இராத்தும். என்னை முள்ளு வேறு இருந்தா, தொலி பிஞ்சு இருந்தா, நேற்று தடவைக்குள்ள 2 தடவைக்குள்ள என்னை வந்து உடனே ஊற்றி இருப்பாங்க. வேற வைத்தியம் பண்ணி நிற்க வேணாம், டாக்டர் பார்க்கணும். பார்த்து என்னன்னு பார்த்து அதுக்கு முதலாவது அண்டி அதுக்குரிய மருந்து சிகிச்சைகள் எடுத்தா கிருமி போய் கால் வீங்கி அதே அப்புறம் நதி வந்து என்ன சுகந்து இந்த கட்டத்துக்கு வராது. இந்த கட்டத்துக்கு வந்தால் கிருமி வந்து போயிட்டு அப்புறம் கிருமியை வந்து அழிக்கிற கஷ்டம் என்னன்னா அந்த காலுக்கு ரத்தோட்டம் குறையும். அப்போ இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த காலுக்கு மருந்து மாறுறது குறையும். அப்போ காயம் மாறாது. என்ன ஒரு மருந்தை எடுத்தா அந்த மருந்து காலுக்கு வரணுமே, அந்த புண்ணிருக்கிற இடத்துக்கு மருந்து வரணும், மருந்து வராது. அப்போ எவ்வளவு வரைக்கும் அந்த மருந்து போகும், ரத்தோட்டம் இருக்கிற இடம் வரைக்கும் மருந்து போகும், ரத்தோட்டம் இல்லாத இடத்துக்கு மருந்து போகாது. அப்போ என்ன செய்யணும், ரத்தோட்டம் வார இடம் வரையும் கட் பண்ணணும், வெட்டணும். ரத்தோட்டம் இல்லாத இடத்தை வெட்டி அதில் என்னை பிடிக்குமா, பிடிக்காது. அடுத்தது அந்த ரத்தோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிற அந்த கிருமி தாக்கம் இருக்கிறாரு, கிருமி தாக்கம் உள்ள துண்டு அதை வச்சிருக்கீங்களா, 4 படம் வச்சிருந்தா என்ன செய்யும், அந்த கிருமி உள்ளுக்கு பம்பாணும், உள்ளுக்கு போக மேலுக்கு உடம்பு போயிடும். அதான் இப்போ நடந்திருக்கிறது. இப்போ காலை எடுக்கிற கட்டம் சொல்லி டாக்டர் தீர்மானிக்கிறப்ப சொல்லிச்சுன்னா இந்த துண்டை வச்சிருந்தா ஆளோட உயிராபத்து வரப்போகுது. எப்படி அந்த அந்த கிருமி தாக்கம் இருக்கிற அந்த துண்டு, இறந்த துண்டு, செத்த துண்டை உடம்புல வச்சிருக்கப்படாது, ஒரு பகுதியில் வைக்கப்படாது. வச்சா அதில் வந்து உருவாகிற கிருமிகள் என்ன செய்யும், ரத்தத்தில் போயிடுச்சுங்களா, ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா முழு உறுப்புகளையும் அந்த கிருமி தாக்கம் வரும். மல்டி ஓர்கன் ஃபெயிலியர்ஸ் எல்லா உறுப்புகள்லையும் செயலுக்கு வைக்கும். மூளைக்கு கிருமி மூளை கிருமி, மூளை காய்ச்சல், சுவாச பைக்கு அந்த கிருமி போகும், ஈரலுக்கு போகும், கிட்னிக்கு போகும், எலும்புக்கு போகும். அதாவது ரத்தத்தில் கலந்துச்சுன்னா ரத்தம் எங்கெங்க போகுது அந்த உறுப்புகள்ல எல்லாம் போய் கிருமி தாக்கம். அந்த டைம்ல ஐசியூல வச்சு ஆக்கள் இறக்குற கட்டத்துக்கு போகும். அந்த காலை உரிய நேரத்துக்குள்ள அந்த கிருமி உள்ள பகுதியை கெதியா ரிமூவ் பண்ணாங்க. சிலாக சொல்ற சின்ன ஒரு விரலோட காயத்தோட கூட காலை கலட்டிட்டாங்க. ஆரம் டாக்டர்மாரோ நர்ஸ்மாரோ ஒரு ஆளோட காலை படுறதுக்கு விருப்பமா, சரி அப்படி விரும்புறது ஒரு நாள் அந்த இறக்கத்துல காலை படுறேன். அதாவது இவர் உயிரை காப்பாற்றணுமே, அந்த கட்டத்துக்கு போனா தான் அந்த காலை எடுக்க சொல்றேன். என்னதான் எல்லாம் செய்து பார்த்தாச்சு, ரத்தோட்டம் இல்லை, இதை வச்சிருக்கீங்களா, அந்த கட்டத்தில் வந்து நாங்கள் அந்த காலை எடுத்துட்டு
நாங்கள் ரிமூவ் பண்ணி ஆள் உயிரை காப்பாற்றோம். ஆகவே தயவு செய்து நாங்கள் அந்த கட்டத்துக்கு போக கூடப்படா. அந்த கட்டத்துக்கு போகிறது எல்லாம் இதுகள் ஒழுங்கான கிளினிக் ஃபாலோஅப் இல்லை. கொப்பியை காட்டி ஃபார்மசியில் குளிசையை எடுக்கிறோம். சரிதானே? எப்பயோ எழுதி தந்த குளிசையை பாவிக்கிறோம். அந்த டைமில் இருந்த குளிசை வருத்தத்துக்கும் சீனியர் அளவுக்கும் டாக்டர் கொடுத்துருப்பார். இப்போ இருக்கிற சீனிக்கும் இப்போ இருக்கிற மாற்றத்துக்கும் குளிசையை மாற்றணும். என்ன அந்தந்த டைமுக்கு உங்களோட மாற்றங்களை பார்த்து கிட்னி செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி குளிசைகள் மாற்ற வேண்டி வரும். உங்களோட அறிவுரைகளுக்கு ஏற்ற மாதிரி வேறு டெஸ்ட்டுகளும் செய்ய வேண்டி வரும். ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டி வரும். நடக்கக்கூட கொஞ்சம் கால் கடுக்குது, கொஞ்சம் தூரம் போனால் நின்று தான் போகணும். நாங்கள் ப்ளோக் ஆகுது. அப்போ நம்ம ஸ்கேனை பண்ணி ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா அதுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஃப்ரீ. வேறையா குழாய் போட்டு அந்த ப்ளோக்கானதை விட்டு போட்டு நம்ம பைப் லைனில் தண்ணி விளாட்டி வெட்டி போட்டு சுவருக்கு வழியாக இன்னொரு லைனை போட்டு லைன் கொடுக்க தான் சப்ளை. அது மாதிரி அப்படி பைபாஸ் ஆப்ரேஷன் ஃப்ரீ. ஒரு அங்கியோபிளாஸ்டின்னு சொல்லி அந்த ப்ளோக்குள்ளே பிரித்து போட்டு அதுக்குள்ளே டியூப் கட்டி வைக்கிறேன், சேஃப்டியான ஸ்டென்ட் வைக்கிறேன். அப்படி ஆப்ரேஷன் ஃப்ரீ. இப்படிலாம் இருக்கு. அந்த ப்ளோக்களை கலைக்கிற குளிசைகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து செய்கிறேன்னா ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும். அப்போ அந்த அறிகுறிகளை பார்க்கணும். இரவையில் படுக்கையில் காலை போட்டு அடிச்சு படுக்கிறேன். இரவெல்லாம் வயிறு செல்வா, இரவு தூங்குறது இல்லை சார், தூங்கக்கூடியெல்லாம் காலை போட்டு உலர்த்தி படுக்கிறேன். என்ன கருத்து? காலுக்கு ரத்தம் போகுது. அசைச்சிட்டு இருந்தால் தான் ரத்தம் போகும். அசைச்சாட்டி ரத்தம் காணும். அப்போ அது கருத்து என்ன? ப்ளோக்காரிக்கு கொஞ்சம் பம்ப் பண்ணினா தான் அந்த ப்ளோக்குள்ளால போகுது. அப்போ இதை வைக்க அவர் அறியாமைக்கு இதை வைக்க காலை போட்டு அடிச்சு உதறி படுப்பேன். இதெல்லாம் தூங்க அப்படியான அறிகுறி இருந்தால் கட்டாயம் நீங்கள் டாக்டர்ஸை சந்திச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்து எங்கே ப்ளாக் இருக்குது இதெல்லாம் கிளம்புல கொலநாடு அங்கெல்லாம் செய்கிறாங்க. ப்ளாக் எடுக்கிற ஆப்ரேஷன் செய்கிறாங்க. சரியான அதுகளை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்கு முதல்ல நம்மளை கட்டுப்படுத்துறதுலாம் வராது. சீனி வந்து கட்டுப்பாடுங்கிறது காலத்தால் வாயை மூடி வச்சு போட்டு பார்க்குற சீனி மட்டும் இல்லை. சீனிக்காராக்கள் எப்படி திங்கிங்கன்னு தான் பார்க்கணும். எப்படி திங்காமல் இருக்கீங்கன்னு பார்த்துவே இல்லை. அதான் காலத்தில் பார்க்குறதுன்னு நான் அடிக்கடி சொல்றது. காலையில் பார்க்குறது எப்படி திங்கலன்னு பார்க்குறது. 10 மணிக்கு பிறகு சாப்பிடாம காலையில் பார்க்குறாரு. அது எல்லாருக்கும் ஒரு குறை நன்றி. சரியாது? எப்படி திங்கன்னு பார்க்குறது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு 2 ஹவரில் பார்க்கணும். அது சும்மா பார்க்கணும். இன்றைக்கி பார்க்குறேன்னு நினைச்சு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா குறையத்தான் காட்டுறீங்க நீங்கள். குறையத்து அப்படி இல்லை. நீங்கள் சும்மா ஒரு பின்னரத்தில் மகரிக்கு போகிறோம் ஒரு இடத்துல போய் சீனி செக் பண்ணி பாருங்கள். அது காட்டும் நீங்கள் இன்றைக்கி கட்டுப்பாடாக தின்லையா அல்லது எல்லாரையும் போல டீயை குடிச்சியா எல்லாரையும் போல கல்யாணத்தில் சாப்பிட்றியா இதை காட்டும். தயவு செய்து நீங்கள் கட்டாயம் அந்த டெஸ்ட்டையும் செஞ்சு பார்க்கணும். எப்படி நாம் இன்றைக்கு சாப்பிட்ட உணவு ரைட் இதுகள் கூட எந்த நேரம் பார்த்தாலும் சீனியர் அளவு கொண்டுள்ள கிடைக்கணும். நான் இப்போ டீ குடிச்சு அதான் சார் 350. இப்போ நான் ஒரு டீயும் கேக்கும் சாப்பிட்டு அதான் 250. இந்த கதை இல்லை. என்ன டீயை என்ன கேக்கை சாப்பிட்டாலும் 150 இருந்தால் தான் அல்லது 160 இருந்தால் தான் நீங்கள் கொண்டோலா சாப்பிட்றீங்க. சீனி இல்லாத டீயை குடிச்சிருக்கீங்க. சீனி இல்லாத கேக் சாப்பிட்றீங்க. சீனி இல்லாத கேக் இருக்கா இல்லையே? சீனி போட்டா இல்லை கேட்க சாமான் இல்லை சீனி போட்டுதான் இனிப்பு. ஆகவே தயவு செய்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். டாக்டர்ஸ் மாதிரி ஒன்றும் செய்யலை. நீங்கள் வருத்தத்தோட வந்தாலும் இப்படி செய்யும். சரியானே? அந்த வருத்தம் வராத அளவுக்கு கட்டுப்பாடு உங்களை நன்றி. நாங்கள் மாற்றிக்கொண்டு உங்களை பார்ப்போம். அல்ல வாட்டில் நீங்கள் 3 நாளைக்கு தான் பார்ப்போம். மற்ற நாளில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஒழிச்சிட்டு சாப்பிடலாம். கடையில் போய் குடிக்கலாம். வீட்டில் கடையில் போய் சாப்பிடலாம். கடையில் டீயை குடிக்கலாம். ருசியாக டீ அதை செய்யலாம். ஆகவே தயவு செய்து நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாடை செஞ்சு ஆரம்ப அறிகுறிகள் தெரிய டைம்லேயே அதுக்குரிய வைத்தியங்களை செய்யுங்க. காலுக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு கட்டாயம் புஷ்பைக்கள் ஓடுங்க அல்லது நடக்க ஏழுமானாக்க நடக்கக்குள்ள காலுக்கு பெடல் பண்ண காலுக்கு ரத்த ஓட்டங்கள் உசுப்பு ரத்த ஓட்டங்கள் வரும். ப்ளோக் இருந்தாலும் அதுக்குள்ள அது வரும். சரி, இப்படி இந்த உடற்பயிற்சிங்கிற கட்டாயம் முக்கியம். ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் டெய்லி நடக்கிற அல்லது சைக்கிள் ஓடும். இதை செய்யுங்க. பேலன்ஸ் இருக்கிறாங்க சைக்கிள் ஓடும். பேலன்ஸ் இல்லாத ஒரு மேசையை பிடிச்சிட்டு செய்கிற சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. ஒருத்தர் ஒரு மேசையை பிடிச்சிட்டு செய்கிறேன். நான் முழுந்துறோம்னா அதில் பிடிச்சிட்டு செய்கிறேன். பிடிச்சிட்டு பெருவரில் நின்று எழும்புறேன். பெருவரில் நிற்கிறேன். ஒரு புதியில் நிற்கிறது. அப்படிலாம் இருக்கு. அப்போ காலுக்கு எப்படியோ அந்த பாதங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். படுத்துக்கிட்டு காலை உயர்த்துறேன், காலை மடிக்கிறேன், நிமித்துறேன். ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் உடற்பயிற்சியை செய்யுங்க. செய்தீங்கன்னா அந்த பாதங்களை பாதுகாக்கலாம்.